ரைட் பை. ஸோ ரீஃப்ராக்ஷனில் ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம இருக்கோம். கொஷின் நம்பர் 1 நம்ம எப்படி பேசலாம்னா, கொஷின் நான் சொல்கிறேன், ஆன்சர் நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம். அப்போ தான் எல்லாரும் சேர்ந்து அதை கற்றுக்க முடியும். கொஷின் நம்பர் 1ஓட ஆன்சர் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? த கலர் ஆர் கேரக்டரைஸ்டு பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர் ஆஃப் வேவ்லென்த் சார். வேவ்லென்த் சார். வேவ்லென்த். அப்படியா? வேவ்லென்த் கரெக்டா? கலருக்கு வேவ்லென்த்தா காரணம்? அவங்க என்ன Yes, sir. கேட்டிருக்காங்க பாரு. கலர் ஆர் கேரக்டரைஸ்டு பை which of the following characteristics of light? செக் பண்ணு. கண்டிப்பா வேவ்லென்த் கிடையாது. வேவ்லென்த்ன்றது ஒரு கலருக்கு இவ்வளோ வேவ்லென்த் இருக்கான்னு சொல்றது தான். வயலட்டா 4000 ஆம்ஸ்ட்ராங்கு, ரெட்டா 7000 ஆம்ஸ்ட்ராங்கு, அப்படி சொல்றது தான். கலருக்கு யார் காரணம்? ஃப்ரீக்வன்சி தான் கலருக்கான ரீசன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கலரா மாறின பிறகு தான் வேவ்லென்த் ஆஃப் ப்ளூ எவ்வளோ, வேவ்லென்த் ஆஃப் ரெட் எவ்வளோ, வேவ்லென்த் ஆஃப் கிரீன் எவ்வளோன்னு பேசுவோமே தவிர, த கலர் ஆர் கேரக்டரைஸ்டு பை அப்படின்னாலே அது ஃப்ரீக்வன்சி தான் கரெக்டு. ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ரீஃப்ராக்ஷன் அப்போ மாறாது. ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ரீஃப்ராக்ஷன் அப்போ மாறாதுன்றதை கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ பக்கத்தில் ரஃப் பேப்பரோ இல்லை ரஃப் நோட்டை வச்சுக்கிட்டியா? வச்சுக்கலன்னா அதை வச்சுக்கோ. ஸோ இனிமேல் தான் உனக்கு நிறைய வேலை இருக்குது. ரைட். ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் த சோர்ஸ். இதுக்கு சரியாக சொல்லணும்னா ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் த சோர்ஸ் அப்படின்னா, சோர்ஸ்ல இருந்து லைட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரீக்வன்சி. அப்பதானே அது என்ன கலரா லைட் வரல வருதுன்றது நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த கொஷினுக்கான பதில் வந்து ஃப்ரீக்வன்சி தான் கரெக்ட். ரைட் பை. ஸோ கொஷின் நம்பர் 26 எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு பாருங்க. த வேவ்லென்த் ஆஃப் லைட் இன் 2 லிக்விட், ஒன்று எக்ஸ் இன்னொன்று ஒய். ஒரு லிக்விடோட வேவ்லென்த்து அப்போ லாம்டா எக்ஸ் 3500 ஆம்ஸ்ட்ராங், லாம்டா ஒய் 7000 ஆம்ஸ்ட்ராங். ரைட்டா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறாங்க. ஆனால் வேவ் லென்த் தான் இருக்கு. கிரிட்டிக்கல் ஆங்கிள்க்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சைன்ஸ் ஈக்குவல் டு 1/μ. யாராவது பதில் சொல்லுங்க. மியூக்கும் லாம்டாவுக்கும் என்ன ரிலேஷன் சொன்னேன்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஞாபகம் இருக்கா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மோனிகா கே குட் ஈவினிங் மே. கார்த்திக் குட் ஈவினிங் மே. சாரு குட் ஈவினிங் மே. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டேனா? ஓகே பே. இன்னைக்கு ஒரு 5 ஆப்சென்ட். நம்ம போடுமா, ஜாலியாக நம்ம கற்றுக்கோங்க. மியூக்கும் லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே லாம்டான்னு எடுத்துக்கலாமா? அப்போ சைன் தீட்டா சி ஈக்குவல் டு 1/μ, இங்கே லாம்டா. இப்போ எப்பவுமே இந்த மியூனா டென்சர் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரர் மீடியம் தான். டென்சர் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரர் மீடியம். அப்போது இது எப்படி எழுதணும்னா, கவனமாக கவனி, சைன் சி ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர், இது அப்படியே மேலே போயிடும் இல்லையா, பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர், lambda inversely proportional, lambda of denser by lambda of rarer. கரெக்டா? உங்களால் உணர முடியுது என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? sin c கீழே மியூ டி பை மியூ ஆர். உனக்கு புரியுதா? 1/μ d by μ r. அந்த μ r தான் மேலே போயிருக்கு. மியூவும் லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ லாம்டா டி மேலே இருக்கும், லாம்டா ஆர் கீழே இருக்கும். ரைட்டா? ஸோ லாம்டா டி 3500 ஆம்ஸ்ட்ராங், இங்கே 7000 ஆம்ஸ்ட்ராங். நான் ஒருவேளை உனக்கு புரியலன்னா நான் 2வது டைம் சொல்லித்தரேன், பயப்படாது. இங்கே ஏன் லாம்டா டிக்கு நான் 3500 போட்டேன்? யாரா சொல்லுங்க. லாம்டா டிக்கு ஏன் 3500 போட்டேன்? வாயை தர. உனக்கு நல்லா தெரியும். இதை ரிலேட் பண்ணுங்க. என்ன இது? லாம்டா டிக்கு ஏன் 3500 எழுதுனேன்? அவ்வளவுதான். இந்த பதில் தான் எதிர்பார்த்தது. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் யாருக்கு அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு வேவ்லென்த் கம்மியா இருக்கும். 3500 ஆம்ஸ்ட்ராங் பை 7000.
அப்ப இத அடிச்சிட்டீங்கன்னா 1/2ன்னு வந்துருச்சா? சைனோட எந்த ஆங்கிள் பா 1/2? 45 சார். ஏய் சைனோட எந்த ஆங்கிள் 30 1/2? sir. 30 sir. 30. 30 sir. வேணும் 45 1/√2. 1/2 30 டிகிரி. கத்துக்கிட்டீங்களா? பா இந்த சம் ஒரு வேளை யாருக்காவது புரியாம இருந்தா நான் சொல்லுங்க. Sir, is the refractive index of rarer medium with respect to denser medium, sir? டென்சர் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரர் மீடியம். இதோ போட்டு காட்டுறேன். சார் இந்த ஃபைலை நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்களா சார்? ஃபைனல் கீ இந்த ஃபைலை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்களா சார்? இந்த ஃபைலை அனுப்பிச்சிருக்கேன் பா. ஏற்கனவே முன்னாடி அனுப்பிச்சேன். ஓகே சார். இப்போ கிளாஸ் முடிச்சு தான் அனுப்பிச்சு விட்டுறேன். புது பசங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸ்டார்டிங் Okay, கிளாஸ்ல sir. அனுப்பிச்சது நான் இப்பயே அனுப்பிச்சு விட்டுறேன். பா கவனமா கவனிங்க. ஒரு வேவ் லென்த் லாம்டா ஆஃப் எக்ஸ் 3500. பா தெரியலன்னா நல்லா கத்துங்க. ப்ராப்ளம் சால்விங்ல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. தெரியலன்னா தெரியல, அவ்வளவுதான். இந்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அதை விட்டு சும்மா லேசியா எனக்கு புரிஞ்சிச்சு நீ உடனே ஏமாத்திட்டு இருக்கிறது தப்பு. நான் கேட்டிருக்கிறது இதோட சைன் சி கேட்டிருக்கேன், கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்டிருக்கேன், வெறும் சி மட்டும் கேட்டிருக்கேன். கேர்ஃபுல்லா கவனி. சைன் சிக்கு 1/μ. இப்போ இந்த மியூ யாரோடது? டென்சர் மீடியம் தானே. டென்சர் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரர் மீடியம். ஏன்னா ஒரு நிமிஷம், ஜவஹர் சார் ஃபோன் பண்ணுறாங்க, டாடி கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. சைன் சி ஈக்குவல் டு 1/, ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆர் டென்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரர். இப்போ இது எப்படி எழுதுவீங்க? 1/μd/μr. சரியா? அப்போ சைன் சி ஈக்குவல் டு ரேரர் மேலே போயிடும், டென்சர் கீழே வந்துடும். உங்களுக்கு தெரியும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் வேவ் லென்த்துக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லாம்டா டி பை லாம்டா ஆர். அப்போ சைன் சி ஈக்குவல் டு லாம்டா டி பை லாம்டா ஆர். இப்போ இந்த ரெண்டு பேத்துல யாரு சார் டென்சர் யாரு ரேரர்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு வேவ் லென்த் கம்மியா இருக்கோ அதுதான் டென்சர் மீடியம், யாருக்கு வேவ் லென்த் அதிகமா இருக்கோ அதுதான் ரேரர் மீடியம். அப்போ இங்க 3500 பை ஒரு 7000, அதனால 1/2. சைன் சி ஈக்குவல் டு 1/2, அதனால சியோட வேல்யூ 30 டிகிரி. இனிமேல் கிரிட்டிக்கல் ஆங்கிள் சம் வந்தாலே 1/μ தான். அந்த மியூ யாரோடது? டென்சரோடது. ரேரரோட தான் 1ன்னு உனக்கு தெரியுமே. இப்ப சைன் சினாலே உனக்கு தெரியும் எங்க இருந்து எங்க போகுது. லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர், டென்சர் டு ரேரர். அப்ப இதோட தான் மியூ, இதோடது 1 தானே. அப்ப இந்த மியூ யாரோடது? டென்சரோடது தானே. கத்துக்கிட்டியா? என்னது? சரி போ. இப்போ கிளாஸ்ல இருக்கேன்பா, சொல்லுப்பா சொல்லுப்பா. எப்பப்பா வேணும்? ரைட் பா, சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பா. அடுத்த சம் போலாமா? ஓகே. இந்த சம் எல்லாரும் கிளியர் தானே? ஆதித்ல இருந்து சொல்லுமா. சார் நம்ம ஏன் சார் டென்ஸ் மியூ வந்து டென்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரர் எடுக்கிறோம்? டென்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரர்னாலே இங்க பாரு. இப்போ சைன் சினாலே அது எங்க வந்தது? லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் தானே. டென்சர் டு ரேரர் தானே. ஆமா சார். கரெக்டா? ஆமா சார். இப்போ இதோடது கண்டிப்பா 1 தானே. அது எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லையே. ரேரர் கண்டிப்பா 1 தானே. டென்சரோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தானே மியூ. ஆமா சார். அப்ப sin c ஃபார்முலா 1/μ தானே. இந்த மியூ யாரு? டென்சர் தானே. ஆமா சார். பட் ரேரர் கீழ 1 தானே. அப்ப மியூ d பை மியூ 1ன்னு கூட போட்டுக்கலாம்ல. ஓகே மியூ d சார். பை மியூ ஆர் மியூ d பை 1ன்னு கூட எழுதலாம் தானே. பட் நமக்கு வேவ் லென்த்துக்கான ரிலேஷன் வேணும்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கோம். தெரியுதா? பை எல்லாருமே கேர்ஃபுல்லா கத்துக்கோ. இனிமேல் சைன் சி ஃபார்முலானாலே இது 1/μ தான். கண்டிப்பா அது டென்சர் தான், கண்டிப்பா அது ரேரர் தான். இனிமேல் ஒரு 10 சம் கிட்ட சால்வ் பண்ண போறீங்க, இதே ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க. எல்லா ஃபார்முலாவிலையும் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். கத்துக்கிட்டீங்களா? சரி பா. எது தெரியல ரொம்ப சொல்லுமா. சார் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு மட்டும்தான் டென்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரரா சார்? ஆமாம்மா, கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு மட்டும்தான். ரீஃப்ராக்ஷன் படிக்கும் பொழுது μ2/μ1 படிப்போம்ல, அதுவுமே டென்சர் வித் ரெஸ்பெக்ட் ரேரர் தானமா படிச்சோம். இப்போ இது ரேரர்மா, இது டென்சர் இல்ல சார். ஆனா ரிஃப்ராக்ஷனுக்கு ரெண்டுமே வரும்ல சார்? அப்படி இல்லையேம்மா. லைட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க போய் சேருது. இப்போ நம்ம இது எப்படி படிச்சோம்? இது கிளாஸ், இது ஏர்னா
refract index of glass with respect to யார் தானே படிச்சோம் மியூனாலே டென்சர் தான் மேல ரெண்டுத்துலயுமே புரிஞ்சுக்கிட்டீங்களா அது கீழ இருந்து டென்சர்ல இருந்து ரேரர் போனாலும் இல்ல ரேரர்ல இருந்து டென்சர் வந்தாலும் மேல டென்சர் தான் கீழே தான் ரேரர் ரைட்டா ஓகே சார் ரைட் யாரும் குழப்பிக்காத இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு சூப்பரா தெளிவு கிடைச்சிரும் இந்த செஷன் முடிஞ்சு போகும்போது இன்னைக்கு ரீஃப்ராக்ஷன் சம்ம நம்ம சூப்பரா கத்துக்கிட்டோன்ற ஒரு நல்ல ஃபீலோட போவீங்க பட் கிளாஸை நல்லா கவனி கொஷின் நம்பர் 27 பார்த்துலாமா சூப்பரான சம் பாருங்களேன் 27 ஓகே டேட்டா எப்படி இருக்குன்னு பாரு ஒரு மைக்ரோஸ்கோப் ஃபோக்கஸ்ட் ஆன் மார்க் ஒரு மார்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது கிளாஸ் ஸ்லாபோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் படிச்சதும் கண்டுபிடிச்சணும் இது ஒரு ஸ்லாப் கொஷின் ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.5 திக்னஸ் 6 சென்டிமீட்டர் திக்னஸ் அப்ப கிளாஸ் ஸ்லாபோட திக்னஸ் ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் பிளேஸ்ட் ஆன் த மார்க் டு கெட் த மார்க் அகைன் அதாவது இமேஜினரி கேட்குறாங்க இப்போ இங்க வந்து ஆப்ஜெக்ட் இமேஜ் வந்து இங்க இருக்கும் இல்லையா டு கெட் த மார்க் அகைன் இன் த ஃபோக்கஸ் அப்போ மைக்ரோஸ்கோப் வந்து எங்க மூவ் பண்ணணும் ஆப்ஜெக்ட்ல இருந்து இமேஜுக்கு நம்ம மூவ் பண்ணணும் ஏற்கனவே ஆப்ஜெக்ட்ல தெரியும் அந்த கிளாஸ் லேப் வச்சதுக்கு அப்புறம் அந்த மார்க் எங்க போயிடுது வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுது அப்ப எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் பண்ணணும் மைக்ரோஸ்கோப்பை இப்போ ஷிஃப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா டக்குன்னு சொல்லு x equal to இது thickness T by cos r into sin I minus r, sir. டேய் நீ சொல்றது lateral shift இது நார்மல் ஷிஃப்ட் மைக்ரோஸ்கோப்பை கீழ வச்சு Sorry, sir. சொல்லுமா இதானே எஸ் ரைட் பட் t ஓட வேல்யூ Sorry, 6 sir. சம முடிச்சிட்டு உங்க டவுட் கேளுங்க மியோட வேல்யூ 1.5 1.5னா நீங்க புத்திசாலித்தனமா 3/2 மாத்திக்கணும் 2 மேல போய்டும் அப்ப 3 minus 2 1/3 அப்ப ஆன்சர் 6/3 2 சென்டிமீட்டர் ஆப்ஷன் 2 ரைட் கவனமா கவனி நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் திரும்ப உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கேளு ஜாலியா கேளுங்க ஒரு மைக்ரோஸ்கோப்ல ஒரு மார்க்கை நான் பார்க்குறேன் அந்த ஸ்லாபோட திக்னஸ் 6 தென் கிளாஸ் ஸ்லாப் ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.5 இப்போ அந்த உனக்கே நல்லா தெரியும் ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு இங்க் டாட் வச்சுட்டு மேல ஒரு கிளாஸ் ஸ்லாப் வச்சிங்கனாலே அந்த இங்க் டாட் மேலே தான் தெரியும்னு இப்போ தெரியும் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே அந்த டாட் கீழே இருந்திருக்கு நான் கிளாஸ் ஸ்லாப் வச்ச பிறகு அந்த டாட் மேலே ரைஸ் ஆயிருக்கும் அப்போ என் கேள்வி என்னன்னா நார்மலா அந்த மைக்ரோஸ்கோப்பை நான் எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணணும் கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா இப்போ உங்களோட கேள்வி கணைகளை தொடுங்கள் என்னடா டவுட் உங்களுக்கு யாராவது No doubt, sir. புரிஞ்சுச்சு, sir. புரிஞ்சிருச்சா சூப்பர் பே நீ சார் கீழே போய் சார் முதல்ல வந்து நம்ம நார்மல் மைக்ரோஸ்கோப்ல தான் அந்த மார்க்கை பார்க்குறோமா சார் ஆமாம்மா இது லேட்டரல் ஷிஃப்டாக இருந்தால் தெளிவாக லேட்டரல் ஷிஃப்ட்னு சொல்லிடுவாங்கம்மா இப்போ மைக்ரோஸ்கோப்பை கீழே மேலே தான் நவுத்த முடியும் லெஃப்ட்லேயே ரைட்லேயும் நவுத்த முடியாது இல்லைங்க ஓகே சார் அப்போ சார் அப் அண்ட் அதுக்கப்புறம் டவுன்றதுனால தான் நார்மல் நம்ம ஷிஃப்ட் அந்த தானே கிளாஸ் ஸ்லாபை வைக்கிறோமா சார் புரியலம்மா ஆமாம் டாட் வச்சதுக்கு அப்புறம் நார்மலா கிளாஸ் லேப் வைக்கிறோம் பார்த்துட்டு ஓகே சார் ரைட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 28 ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கேர்ஃபுல்லாக கற்றுக்கும் நான் அந்த பேஜில் போட்டு காட்டுறேன் முதல்ல டேட்டா எடுங்க பக்கத்தில் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் கிளாஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் கிளாஸ் அப்போ கிளாஸ்ல வெலாசிட்டி 2 × 10⁸ டேட்டா எடுத்துக்கோ whose refractive index 1.5 நான் டிஸ்டர்ப் பண்ணாத எட்ட போன்னு சொல்லிட்டேன் மியோட வேல்யூ 1.5 கிளாஸோட refractive index 1.5 அடுத்தது வேற ஒரு லிக்விட் in a certain liquid of velocity VL 2.5 × 10⁸ the refractive index of liquid கேக்குறாங்க mu L கேக்குறாங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கோ velocity of light in glass refractive index வந்து 1.5 கிளாஸ்ல ஸ்பீட் வந்து 2 × 10⁸ அதே வேற ஒரு லிக்விடு refractive index எனக்கு தெரியாது ஆனா velocity அதுல தெரியும் the refractive index of liquid கேட்டிருக்காங்க பை யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க பை இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணும் நேத்தே கற்றுக் கொடுத்தேன் மியூக்கும் விக்கும் என்ன சம்பந்தம் டைரக்ட்லியா இன்வெர்ஸ்லியா
Inversely, sir. அப்போ மியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/v தானே. இப்போ நான் ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். சும்மா ட்ரை பண்ணு. எனக்கு மியூ எல் வேணும். மியூ எல் பை மியூ ஜி ஈக்குவல் டு விஜி பை விஎல். ட்ரை பண்ணி பாருங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவ்வளோதான், ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. மியூ எல் வேணும். மியூ ஜி மேலே இருக்கு, விஜி மேலே இருக்கு, விஎல் மேலே இருக்கு. சார் ரெண்டுல எது சார் டென்சர்? ரெண்டுல எது டென்சர்னு கேக்குறீங்களா? இது ரெண்டுத்துல எது எஸ் டென்ஸ்? 1. இப்போ வர்ற ஆன்சர் வச்சு தானே நம்ம சொல்ல முடியும். இப்போ இது 1.5 இருக்கு, ஆனா ஆப்ஷன்ல எதுவுமே 1.5க்கு மேலேயே இல்ல. அப்ப கிளாஸ் தானே டென்சர். எப்படி யோசிக்கிறேன்னு தெரியுதா உனக்கு? Sir, 1.2. 1.2 Sir, எக்ஸலென்ட். 1.2. அவ்வளவுதான். 1.2 1.2 வந்தது பிரமாதமா இருந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் 1.5 டென்சர்ன்ட்டு? யாரும் கேட்டிங்களே, ஏன் யார் டென்சர் மோர் அப்படின்ட்டு. சரி இப்போ சார் அது நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்து தான் சொல்ல முடியுமா இல்ல ஜெனரலாவே கிளாஸ் தான் டென்சர் லிக்விட்? இப்போ இன்னொரு விதமா யோசிக்கலாமா? ரெடியா எல்லாருமே? எங்கம்மா ஸ்பீட் அதிகமா இருக்கு? கிளாஸ்லயா லிக்விட்லயா? லிக்விட்ல. லிக்விட்ல அதிகமா இருக்குன்னா, ஸ்பீட் அதிகமா இருக்குன்னா டிராஃபிக் கம்மியா இருக்குன்னு தானே அர்த்தம். சோ லெஸ் டென்சர். அவ்வளவுதான், சூப்பர். லெஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே சார். ரைட், அடுத்த क्वेश्चन கத்துக்கலாமா? இந்த क्वेश्चन உங்களுக்கு நான் வேண்டாம். 29 உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. டேட்டா நீயே எடுத்துக்கோ. ஆருக்கு நான் ஃபார்முலா மட்டும் எழுதுறேன். h/√μ² - 1. நேத்து சூப்பரா சால்வ் பண்ணீங்களே அந்த ஃபார்முலா. ஜாலியா போடுங்க பார்க்க முடியும். சார் சொல்லுமா. சார் ஏன் சார் மியூ எல் பை மியூ ஜி போடுறோம்? மாத்தி போடக்கூடாது சார். யாரை கேட்டிருக்காங்க? இந்த லாஸ்ட் லைன் யாரு? லிக்விட் சார். அப்ப யார் வேணுமோ அவங்க தானே மேல இருக்கணும். ஒருவேளை நீ மியூ ஜி பை மியூ எல் கூட சால்வ் பண்ணலாமா? ஃபைனல் ஆன்சர்ல மறுபடியும் நீ ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். தேவையாது. நமக்கு யார் வேணுமோ அவங்க தான் மேல இருக்கணும். ஓகே சார். ரைட். ஃபார்முலா சொல்லுங்க. 29 ஃபார்முலா சொல்லுங்க. சரி, 29 ஆன்சர் சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. Six, sir. ஆறாம டியா? D. அப்ப ஆர் வந்து 3 வந்ததா? Sir, 3 தான். ரைட். எல்லாருக்கும் சார் புரியுதா? அவங்க டயமீட்டர் தான் சார், அவங்க டயமீட்டர் தான் சார் கேட்டிருக்காங்க. பி ஆமா ஆப்ஷன் இல்ல சார். இல்ல 3 மீட்டர் வந்து ரேடியஸ்னு சொல்ல வரேன். அது ஆன்சர்னு சொல்ல வரல. 6 தான் ஆன்சர். ஓகே Yes, sir. 6 meter தான் sir. நல்லா 6 கத்துக்குங்க. தான் சார். நம்மள வேணும்னே ஏமாத்துறாங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்க சொன்னா 3 மீட்டர். நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சு உடனே 3 டிக் பண்ணிடுவோம். அது நம்மளை அறியாமலே செய்யற தப்பு அது. ஆனா அவங்க டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். நேத்தே நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லையா? அதனால ரொம்ப அழகா சால்வ் பண்ணும். ரைட். சம் நம்பர் 30 நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அப்புறமா நீங்க மறுபடியும் இன்னொரு டைம் சால்வ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். So, okay, sir. புரியல 29 ஒரு வாட்டி சொல்லுங்க. 29 கத்து கொடுக்கணும். ஓகே பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் 4 மீட்டர். h4 மியோட வேல்யூ 5/3. எனக்கு போதும் இது ரெண்டும். h4 மியோட வேல்யூ 5/3. h4 மியோட வேல்யூ 5/3. h4 மியோட வேல்யூ 5/3. ஃபார்முலா பாருங்க. அவங்க ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ்க்கு நேத்து தான் கத்து கொடுத்தேன். h/√μ² - 1. h ஓடது 4. √μ² 25/9 - 1. 4/√16/9 4/4/3. அது ரூட் எடுத்துக்கிட்டு மேலே போயிடுச்சுன்னா 12/4. ரேடியஸ் 3 கத்துக்கிட்டியா? டயாமீட்டர் 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் 2 × 3 6. கிளியர் தானே? எஸ் சார். ரைட். 30 போடலாமா? நார்மலா வாட்டரோட நியூ வேல்யூ வந்து நார்மலா 4/3 என்ன சார்? எப்படி சார் இல்ல 5/3 சொல்றாங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. அவங்க 5/3 கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க. அது Just வேற ஏதோ ஒரு லிக்விட்.
ஓகே சார். இந்த சம் வாட்டர்ல இல்லையே. வாட்டர்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா கொஸ்டின்ல பாரு. ஆமா நினைக்கிறேன் சார். பாரு. எஸ் சார். வாட்டர்னு சோர்ஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்கல்ல. சர்ஃபேஸ் ஆஃப் ஏனா சரி நீ அமைதியா உட்கார், அடிச்சுட்டு போட்டு போ. நான் வந்து பாத்துக்கிறேன் போ. சாரி பா. A point source of light 4 meter below the water இப்போ வாட்டர்னா கூட 4/3. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது 5/3 கொடுத்தா 5/3 வச்சு தான் சால்வ் பண்ணோம். இதோ கூட தெளிவா மியூவோட வேல்யூ 5/3 கொடுத்துருக்காங்கல்ல. அதே மாதிரி 4/3க்கும் 5/3க்கும் வேல்யூ டிஃபரன்ஸ் பாரு. 4/3 1.33. இது பியூர் வாட்டர். 5/3யோட வேல்யூ பாருங்க. 1 3 மீதி 2 20 6 பாயிண்ட் கிட்ட வருது. இதுவும் வாட்டர் தான். பட் பியூர் வாட்டரா இல்லாம கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி கிடையாது. அவங்க என்ன மியூ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த மியூ வச்சு தான் சால்வ் பண்ணணும். அவங்கள்ட்ட போயிட்டு நான் வாட்டருக்கு ஓகே சார். 4/3 தான் படிச்சேன், நீங்க 5/3ன்னு வச்சு சால்வ் பண்ண சொல்றீங்க, அதெல்லாம் என்னால முடியாது, நான் ஆட்டத்துக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. 5/3 கொடுத்தா 5/3 வச்சு சால்வ் பண்ணி பார்க்கணும். கத்துக்கிட்டீங்களா? சரி பா. எஸ் சார். சம் நம்பர் 30. 30 ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஃபார்முலா இன்னைக்கு நீங்க கத்துக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி மேபி இந்த ஃபார்முலா நீங்க பார்த்துருக்கலாம், பார்க்காம கூட இருந்திருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் ரொம்ப நல்லா கத்துக்கோங்க. கொஸ்டின் படிக்கிற பாருங்க. When a ray of light enters a medium of refractive index mu. ஒரு ரே ஆஃப் லைட் ஒரு மீடியத்துக்குள்ள என்டர் ஆகுது. It has observed that angle of refraction is, இதான் டேட்டா உனக்கு. Angle of refraction is half of the angle of incidence. ஒரே வார்த்தையில சொல்லுங்க. அதை நான் எப்படி எழுதணும்? R is equal to I/2. அவ்வளவுதான். பிரமாதமா டேட்டாவை பிடிச்சிட்டீங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் half of the incident angle. அப்படின்னா அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னவா இருக்கும், ஐ என்னவா இருக்கும்னு கேட்குறேன். உனக்கு தெரிஞ்ச பிரமாதமான செம்ம என்னன்னா ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நானே போட்டு காட்டுறேன்னு சொன்னேன். சால்வ் பண்ணுமா ஜாலியா? இங்க வாங்க. ப்ராப்ளம் சால்விங்ல ஜாலியா சால்வ் பண்ணும், கஷ்டப்படவே கூடாது. When a ray of light enters one medium into another, கரெக்டா? ஒன் மீடியம்னாலே கண்டிப்பா மேல ஏர் மீடியம், கீழே டென்சர் மீடியம் தான். enters into a medium, வார்த்தையை கவனி. enters into a mediumனா அது லைட் ஸ்டார்ட் ஆகுறது ஏர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர், இது மியூ 1 ஒரு பேச்சுக்கு, இது மியூ 2, இது 1. முதல்ல ஸ்னெல்ஸ்ல எழுதுங்க. மியூ 1 சைன் ஐ, மியூ 2 சைன் ஆர். மியூ 1 1 சைன் ஐ, மியூ 2 மியூ சைன் ஆறு. ஆறுக்கு பதிலா இப்பதான் படிச்சீங்க I/2. ஒத்துக்கிறீங்களா? கொஷின்ல கொடுத்துருக்காங்க ஆறுக்கு பதிலா I/2. நமக்கு என்ன வேணும்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் வேணும். உங்களுக்கு தெரியுமா இந்த சைன் தீட்டா இருக்குல்ல, சைன் தீட்டாவை எப்படிப்பா எழுதலாம்? 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. இது ஏன் சார் இந்த கொஷினுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் எழுதணுமா? அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துக்கு இந்த ஃபார்முலா போட்டால் தான் நம்மளால் ஐ கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸில் கற்றுப்பீங்க. இந்த இயர் அப்படியே ட்ராவல் ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயம் கற்றுப்பீங்க. இப்போ சைன் தீட்டாவுக்கு 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. அப்போ இந்த சைன் ஐக்கு எப்படி எழுதுவீங்க? 2 சைன் ஐ பை 2 காஸ் ஐ பை 2 மியூ சைன் ஐ பை 2. இந்த சைன் ஐ பை 2வையும் இந்த சைன் ஐ பை 2வையும் முடிச்சு விட்டுருங்க. இங்க 2 இருக்கு. cos I by 2 equal to அந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா mu by 2 மட்டும். I by 2 மட்டும் இங்க வச்சுக்கோங்க. cos inverse mu by 2. நான் தேடி வந்தது I. 2 டினாமினேட்ல இந்த பக்கம் போயிடும். 2 cos inverse mu by 2. ரைட்டா? ஆப்ஷன்ல இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். முதல்ல இந்த சம்ம கவனி, நீயே பாரு. லைட்டு ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு டிராவல் ஆகுது. ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு டிராவல் ஆகுது. அப்ப mu1 sin A equal to mu2 sin R. mu1க்கு 1, mu2க்கு mu. இங்க ஆருக்கு பதிலா I/2ன்னு சொன்னதுனால அதை கேன்சல் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். sin ஐக்கு பதிலா 2 sin theta by 2 cos theta by 2. sin I/2 sin I/2 கேன்சல் ஆயிடுது. அந்த 2 அந்த பக்கம் போயிடுது.
இன்வர்ஸ் ஆயிடுது. ஐ மட்டும் வேணும். 2 அந்த பக்கம் போயிடுது. 2 காஸ் இன்வர்ஸ் மியூ பை 2ன்னு வந்தா ரைட்டு. இந்த ரே ஆப்டிக்ஸ்ல இந்த மாதிரி ட்ரிக்ஜாமெட்ரி ஃபார்ம்ல அப்பப்போ கொஞ்சம் வரும். அதனால அதை பார்த்து பயப்படாம என்ன பண்றேன், ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ரைட்டா? சால்வ் பண்ணுவோமா? எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்க. 2 காஸ் இன்வர்ஸ் மியூ பை 2 ஆப்ஷன் 1. இந்த செஷன் முடிஞ்சதும் முதல் சம்மா 30வது சம்மா ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. ரைட் தானே? அடுத்தது சார் சொல்லுமா. சார் அந்த 2 கேன்சல் ஆகாது சார். அப்படி ஆகாதுமா. அது ஏன்னா உள்ளார இருக்கு, அந்த டேர்ம்குள்ள தீட்டா பை 2வா இருக்கு, இது ஃப்ரண்ட்ல இருக்கு, அது எப்படி கேன்சல் ஆகும்? ரைட்டா? ஓகே சார். ஆகாது. ரைட். சம் நம்பர் 31 கவனிக்கலாமா? சம் நம்பர் 31. A white light is incident on the interface of glass and air. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை ஏமாத்துற கேள்வி. எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஒரே நிமிஷம். அதுக்குள்ள ஒரு விக்கெட் காலியா? என்னாச்சு இந்த பசங்களுக்கு? சம்மன்னாலே ஏன் வர மாட்டேங்குன்னு தெரியல. இன்னைக்கு நிஜமாலுமே 5 பேர் ஆப்சென்ட். இந்த 5 பேர் ஆப்சென்ட் பார்க்கறதுக்கே எனக்கு கோவம் வருது. ஒரே நிமிஷம். ஓகே. ஒயிட் லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த இன்டர்ஃபேஸ் ஆஃப் கிளாஸ். ஒரு ஒயிட் லைட் இந்த கிளாஸ்ல படுது. பட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த கிரீன் கலர் மட்டும் ஜஸ்ட் கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் 2 மீடியா. கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கோ. கிரீன் லைட் இஸ் ஜஸ்ட் டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்ட். ஜஸ்ட் டோட்டலினா ஜஸ்ட் அந்த கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் 2 மீடியான்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த இடம். எமர்ஜிங் ரே என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ கண்டிப்பா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. நம்ம புத்திசாலியா இருந்ததுன்னா இங்க ஒன்று ஆப்ஷன் 2 இல்லை ஆப்ஷன் 1 தான் ரைட்டா இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கிரீனுக்கு முன்னாடி வயலட், இண்டிகோ, ப்ளூ ஒன்று அது ரீஃப்ராக்ட் ஆகலாம், இல்லை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், இல்லைனா எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. ரைட்டா? இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது? நான் ஒரு 3 கண்டிஷன் எழுதுறேன். எதில் ரீஃப்ராக்ஷன் நடக்கும், எதில் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு சொல்கிறீங்களா? I less than C, I greater than C. I less than C என்ன நடக்கும்? Refraction. I greater than C. Total internal reflection. Total entire. Total refraction. சரி, சிம்பிள் ஐடியா. இங்க பாரு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் 1/μ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டாவா? அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் வேவ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கொஞ்சம் நல்லா உணருங்க இந்த பாயிண்ட்டை. கிரிட்டிக்கல் ஆங்கிளும் வேவ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமா இருந்தா ரீஃப்ராக்ட் ஆகும். அப்ப கிரீனை விட, என் வார்த்தைய கவனி, கிரீனை விட யாருக்கெல்லாம் வேவ் லென்த் அதிகமா இருக்கோ அவங்கெல்லாம் ரீஃப்ராக்ட் ஆகுவாங்க, கம்மியா இருக்கிறவங்க ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. நான் சொல்றது எனக்கு புரியுதா? கிரீனை விட யாருக்கெல்லாம் வேவ் லென்த் அதிகமா இருக்கோ அங்க ரீஃப்ராக்ஷன், கம்மியா இருந்தா டோட்டல். இப்ப இதை 2 கொஸ்டினா நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். இதுல 3 பேர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், 3 பேர் ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஆப்ஷன் 1 and 2 வச்சு நான் சொல்றேன். ரைட்டா? நீங்க சொல்லுங்க பே. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் 1 or 2? Yellow, One, orange, sir. red. 1 sir. 1 தான் One, ரைட். sir. அப்போ இந்த ஐடியாவை நீங்க எப்பவும் புரிஞ்சுக்கணும். sin c equal to 1/μ proportional to lambda. இப்ப c அதிகமான லாம்டா அதிகமான c அதிகமாகும். c அதிகமா இருந்தா ரீஃப்ராக்ஷன் நடக்கும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இதே மாதிரி தான் அடுத்த சம். சொல்லுமா. சார் அந்த கண்டிஷன் மட்டும் இன்னொரு தடவை சொல்றீங்களா? டோருக்கு பாருமா, I less than C, I greater than C. நீ பதில் சொல்லு. இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்கும், செகண்ட்ல என்ன நடக்கும்? நேத்து என்ன கத்து கொடுத்தோம் TIRல? ஃபர்ஸ்ட்ல ரிஃப்ராக்ஷன், செகண்ட்ல ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல். ஆமா, ரீஃப்ராக்ஷன் நடக்கணும்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமா இருக்கணுமா? எஸ். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் வேவ் லென்த்துக்கு என்னமா ப்ரொபோர்ஷனாலிட்டி?
டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமா இருந்தா தான் ரீஃப்ராக்ஷன் நடக்கும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமா இருக்கணும்னா கண்டிப்பா லாம்டா அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். கிரீனை விட லாம்டா அதிகமா இருக்கிற ஆட்கள் யாரு? yellow, orange, reds. அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இப்போ சம் நம்பர் 32 உங்களோட ஹோம்ஒர்க் சம்மு 31ஓட அதே கண்டினியூட்டி தான் இது. பார்த்துக்கிறியா? ஓகே 32 ஒரே ஒரு சம் மட்டும் எனக்காக ட்ரை பண்ணுங்க. நான் 33 போட்டு காட்டும். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 33. இதை எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்க. எ பபுள் இன் அ கிளாஸ் ஸ்லாப். முதல்ல கொஸ்டினை புரிய வச்சுறேன், அதுக்கப்புறமா அங்கே போய் சொல்லித்தரேன். எ பபுள் இன் அ கிளாஸ் ஸ்லாப். இதோட வேல்யூ வந்து 1.5. வேல்யூ வந்து 1.5. when viewed one side appears 5 centimeter. இங்கிருந்து பார்க்குறேன் 5 சென்டிமீட்டர். இந்த பக்கத்துல இருந்து பார்க்குறேன் 2 சென்டிமீட்டர். ரைட்டா? இதெல்லாம் கிளாஸ்குள்ளார தெரியறது அப்பேரண்ட்னு உனக்கு தெரியும். அப்போ த திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னா ஆக்சுவல் கேட்டிருக்காங்க. ரெகுலர் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு கொஷின் பதில், எனக்கு வருஷம் சரியா தெரியல, 21 இல்லை 22, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த மாடல் ஒரு சம்மு. ஒரு கிளாஸ் ஸ்லாப்ல நடுவில் ஒரு பபுள் இருக்கு. அது ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா 5 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா 2 சென்டிமீட்டர். கிளாஸ்குள்ளார இருக்கிறது அப்பேரண்ட் தானே. அப்ப அந்த ஸ்லாபோட ஆக்சுவல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? கொஸ்டின் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால நம்ம அந்த பேஜுக்கு போவோமா? 5 சென்டிமீட்டரும் 2 சென்டிமீட்டரும் என்னது? அப்பேரண்ட். பாருமா, இந்த ஸ்லாபோட திக்னஸ் டீப ஒரு டாட் இங்க இருக்கு. ஆனா இந்த கிளாஸ்குள்ள பார்க்கும் பொழுது உனக்கு நல்லா தெரியும் தானே, கிளாஸ்ல பார்த்தா செட்டைன் ரைஸ் ஆகி தானே தெரியும். ஒரு டாட்டை நீ அந்த கிளாஸ் வழியா பார்க்கறன்னா ரேரர் டு டென்சர் பார்க்கும்பொழுது அந்த டாட் எங்கம்மா தெரியும்? டுவர்ட்ஸ் ஐ தானே. கரெக்டா? பதில் சொல்லு. எப்பவுமே ஒரு டாட்டை பார்க்கும் பொழுது செட்டைன் ஹைட் ரைஸ் ஆகி தெரியுமா? அப்ப லெஃப்ட்ல இருந்து ஒருத்தவங்க பார்க்கறாங்க 5 சென்டிமீட்டர், ரைட்ல இருந்து ஒருத்தவங்க பார்க்கறாங்க 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். ஆனா திக்னஸ் எனக்கு தெரியாது, இந்த ஸ்லாபோட திக்னஸ் எனக்கு தெரியாது. இப்போ இது ரேரர் டு டென்சர்ன்றதுனால அப்பேரண்ட் வேணும்னா ஆக்சுவல் பை மியூ. ஒத்துக்கிறீங்களா? இது ரெண்டு கேஸா பிரிச்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர் ஒரு கேஸாவும் 2 சென்டிமீட்டர் ஒரு கேஸாவும் பிரிச்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர் டி ஆக்சுவல் வேணும்னா டி அப்பேரண்ட் இன்டு மியூ. 2 சென்டிமீட்டர் டி ஆக்சுவல் வேணும்னா டி அப்பேரண்ட் இன்டு மியூ. டி அப்பேரண்ட் 5 சென்டிமீட்டர், இந்த இடம் மியூவோட வேல்யூ 1.5. 2 சென்டிமீட்டர் 1.5. 5 25க்கு 5 மீதி 2 ஓரஞ்சு 5 7.5. 5 இன்ட்டு 1.5. இங்க 2 இன்ட்டு 1.5 3. அப்போ இது ஒரு 3. 10.5. ஆக்சுவல் வந்து 10.5. ஆக்சுவலா அந்த ஸ்லாப் வந்து 10.5. நடுவில் எங்கேயோ ஒரு டாட்டு. நான் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா ஆக்சுவலா அந்த 7.5ல தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த பிளாக் டாட் 7.5ல தானே அந்த டாட் இருக்கு. ஆனா நான் என் கண்ணால இங்க பார்க்கும்போது எனக்கு 5 சென்டிமீட்டர் தெரியுது. உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆக்சுவலோட அப்பேரண்ட் கம்மியா இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா 3, ஆக்சுவல் 3, ஆனா எனக்கு தெரியறது 2 சென்டிமீட்டர் தெரியுது. அப்ப டி அப்பேரண்ட் வந்து 2 சென்டிமீட்டர், ஆக்சுவல் வேணா இன்ட்டு 5. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அப்பேரண்ட்டை கொடுத்துட்டு ஆக்சுவல் கேட்டாங்கன்னா மியூவால மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. ரெண்டு சைடுன்றதுனால ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? ஆட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா? இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து. எல்லாருக்கும் சம் புரிஞ்சுதா? டோட்டல் ஆன்சர் 10.5. ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தா வாயை திறந்து கேளு. ஏய் கிளியரா எல்லாருக்கும்? எஸ் சார். சார் ஒரு தடவை சொல்லி தரீங்களா சார் திருப்பி? ஒரே நிமிஷம். இல்ல இப்ப என்ன ப்ராப்ளம்னு சொல்லுமா? உனக்கு எந்த இடம் புரியலன்னு சொல்ல, அந்த இடம் மட்டும் ரொம்ப அழகா கத்து கொடுக்குறேன். இது ஒரு கிளாஸ் ஸ்லாப். இது கிளியரா உனக்கு? மைக் ஆன் பண்ணுமா? சார். ஒரு பர்சன் இங்க இருந்து பார்க்கும் பொழுது அந்த டாட் அவருக்கு 5 சென்டிமீட்டர்ல தெரியுது. ரைட்டா? ஓகே சார். இங்க இருந்து பார்க்கும் பொழுது 2 சென்டிமீட்டர்ல தெரியுது. இப்போ கிளாஸ்க்குள்ள தெரியிற லென்த் ஆக்சுவலா அப்பேரண்டாமா? கிளாஸ்க்குள்ள பேரண்ட். அப்பேரண்ட். அப்ப ஆக்சுவல் வேணும்னா
அப்பேரண்ட் மியூவால மல்டிப்ளை பண்ணுமா? ஆமா சார். அப்ப இந்த 5ன்றது அப்பேரண்ட். மியூ வந்து 1.5. ஃப்ரம் இவரோட ஆக்சுவல் லெஃப்ட்ல இருக்காருல்ல, அவரோட ஆக்சுவல் 7.5. ஏன்னா 5 into 1.5 சரியா? லெஃப்ட்ல ரைட்ல இருக்காருல்ல, ஓகே. அவரோட ஆக்சுவல் 3. அப்ப டோட்டல் 7.53. இந்த லென்த் எவ்வளோ? 10.5. ஆமா சார். ரைட் பா. இந்த மாடல் நல்லா கத்துக்கோங்க. ரெகுலரா கேட்குற ஒரு மாடல். ரைட். அடுத்து சம் நம்பர் 34. Array of light traveling in air having wavelength lambda. Frequency n, velocity v, intensity I. The ray enters into water. ஏர்ல இருக்கும் பொழுது லாம்டா n vi. வாட்டருக்கு போச்சுன்னா லாம்டா டேஷ் n டேஷ் v டேஷ் i டேஷ். இதுல எது கரெக்டா இருக்கும்? நல்லா சொல்லுங்க. ரீஃப்ராக்ஷன் அப்ப எவனோ ஒருத்தன் மாற மாட்டான். யார் அவன்? ஃப்ரீக்வன்சி சார். அவ்வளவுதான். ஆப்ஷன் 2 ரைட்டா? தெரியுதானே? இப்ப ரீஃப்ராக்ஷன் அப்ப ஃப்ரீக்வன்சி மாறாது. ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. தலையை சுத்தி லைட்டு ஏர்ல இருந்து வாட்டருக்கு போகுது. ஏர்ல இருக்கும்போது வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி, இன்டென்சிட்டி இதெல்லாம் இது. வாட்டருக்கு போனா இதெல்லாம் இது. எந்த ரிலேஷன் கரெக்டா இருக்கும்? அது ஒரே ஐடியா தான். வென் ரீஃப்ராக்ஷன் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் 2 ரைட்டு. ரைட்டா? சார் சொல்லுமா. சார் அப்போ ஃப்ரீக்வன்சி எப்போ சேஞ்ச் ஆகும் சார்? ஃப்ரீக்வன்சி ரீஃப்ராக்ஷன்ல கண்டிப்பா மாறாது. ஒரு மீடியத்துல இன்னொரு மீடியம் போகும்போது மாறாது. ஃப்ரீக்வன்சி எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் பா. அதோட ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆனாலும் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. வேவ்லென்த் சேஞ்ச் ஆனால் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரே நிமிஷம் பாருங்க. நான் அந்த டாபிக் இதை முடிச்சுட்டு பேசுவோம். அது 4 சம் தான் இருக்கு. வெயிட் பண்றியா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன். ரைட். ஏன்னா இப்போ அதுக்கு போனோன்னா நம்ம அங்கேருந்து வேவ்ஸ் லெசன் போக வேண்டியதாயிடும், ஆசிலேஷன் போக வேண்டியதாயிடும். சி ஈக்குவல் டு நியூ லாம்டா வரைக்கும் போயிட்டு வரணும். வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு 4 சம் தான் இருக்கு. முடிச்சு விட்டா நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலாம். அடுத்து நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. சொல்லி கொடுத்த பிறகு நான் உங்களை அனுப்பி விடுறேன். Light travels through a glass plate of thickness t. Refractive index என்னங்க சார் இது? நீங்க மியூ தானே சொல்லி கொடுத்தீங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? பரவாயில்ல பை n மியூ. c is the speed of light. Time taken. இந்த கிளாஸ் ஸ்லாபை டிராவல் பண்ணி வர்றதுக்கான டைம் டேக்கன் கேட்குறாங்க. எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும். டைம் வேணும்னா ஜெனரல் ஈக்குவேஷன் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் t. டிஸ்டன்ஸ்னா திக்னஸ். பை இந்த வெளில இருக்கிற t வந்து டைம், உள்ள இருக்கிற t. அப்ப டைம் ஈக்குவல் டு t பை வெலாசிட்டி. இதுக்கப்புறம் என்னப்பா பண்றது? யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க. Sir, உங்களுக்கு V ஞாபகம் is இருக்கா? equal to NC in substitution. புரியல பா. சார் V is equal to NC. v equal to C nc is equal to N by V in formula, sir. v equal to n by c யா c by n? C equal to N by V in formula, sir. ஓகே. இது ரைட்டான்னு பாருங்க. N is equal to C by V, sir. டி மியூ போடலாமா சார்? மியூ போட்டாலும் இந்த n போட்டாலும் ஓகே தான். ஒரே நிமிஷம் பா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதை முதல்ல நீங்க சொல்லுங்க பா. c equal to பா நீங்க இப்போ சொன்னீங்கல்ல, ஏதோ ஒன்று சொன்னீங்க. சரியா காதுல விடல. Sir, C by N, sir. c by n equal to யாரு? V. v equal to c by n. ஓகே, கரெக்ட் தான் பா. இப்போ இந்த மியூ ஈக்குவல் டு சிஏ பை சிஎம்னு கற்றுக் கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மியூ தான் என்னன்னு இங்கே யூஸ் பண்ண சொல்றாங்க. சி பை வி. அப்போ வி வேணும்னா அவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். சி பை என். அப்போ டி பை இந்த விக்கு பதிலாக சி பை என் மேலே போயிடுச்சு. என் டி பை சி ரைட்டு. ஏன்னா மீடியத்தில் போகும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். சி பை மியூ தெரியுதா? ஏர்ல இருக்கும்பொழுது அது வெறும் சி தான். மீடியத்துக்குள்ளார லைட் போகும்போது அதோட ஸ்பீட் என்ன ஆகும்? பை மியூவால டிவைட் பண்ணணும். சி பை மியூ. அதுதான் இந்த இடத்துல என்னன்னு யூஸ் பண்றோம். இதுவுமே ரொம்ப ரெகுலர் மாடல் பார்த்துக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது சம் நம்பர் 36 போயிடலாமா? சம் நம்பர் 36 ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. A ray of light propagates from glass
டு வாட்டர், ஃப்ரம் கிளாஸ் டு வாட்டர். யாராவது சொல்ல முடியுமா? கிளாஸ் டு வாட்டரோட ரிலேட்டிவ் என்ன சொல்லி கொடுத்தேன்? 8/9 9/8? ஆஹா 8/9 sir. இல்ல நான் தப்பா கேட்டேன். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் இது எவ்வளோ? வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் எவ்வளோ? இதுதான் 8/9. கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் எவ்வளோ? 9/8. ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? ஓகே. இப்போ லைட் இங்க கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. கிளாஸோடது 3/2, வாட்டரோடது 4/3. கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ இந்த சம்ம வழக்கம் போல சால்வ் பண்ணுங்க. sin c 1 ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ரேரர். அடுத்தது ரேரர் கீழே வந்து டென்சர். இந்த ரெண்டு பேர்ல யார் வந்து ரேரர்? வாட்டர் தான் ரேரர். யார் வந்து டென்சர்? கிளாஸ் தான் டென்சர். 8/9 ஆப்ஷன் 3. உங்களால உணர முடியுதா? நான் ஏற்கனவே சொன்னல சயின்ஸினாலே 1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் வித் ரேரர். அப்போ டென்சர் இங்கே வந்துடும், ரேரர் அப்படியே மேலே போயிடும். ரெண்டு பேரும் நீங்கள் பார்க்கணும், யார் ரேரரு யார் டென்சரு, வேல்யூ பார்க்கணும். 4/3 விட 3/2 அதிகமாக இருக்கு. அப்போ கிளாஸ் தான் வந்து டென்சரு. அப்போ ஆன்சர் 3. கரெக்டா? அதே சம்மோட கண்டினியூட்டி தான் 37. இது உங்களோட ஹோம்ஒர்க் சம்மு, பார்த்துக்கோங்க. அதே சம் தான் 38. 3 ஒரே சம் தான். அதனால நான் ஒரு சம் கற்றுக் கொடுத்துறேன். இந்த ரெண்டுத்தையும் சும்மா ட்ரை பண்ணி பாரு. தெரியலன்னா சொல்லு, வாய்ஸ் நோட் போட்டு அனுப்புறேன். 37 38 சார் இது இன்னொரு டைம் சொல்லு. சொல்ல முடியுமா சார்? புரியலமா? இது இன்னொரு டைம் சொல்ல முடியுமா சார்? எந்த இடமா புரியல? என்னோட கேள்வி சார் என்னன்னா, இருங்க ஒரே நிமிஷம். எல்லாருக்குமே எத்தனை முறை வேணாலும் நான் கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு என்ன தெரியணும்னா, எந்த இடம் உங்களுக்கு தெரியலன்றது நல்லா தெரியணும். ஏன்னா நான் அதை ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக கற்றுக் கொடுத்துருவேன். திரும்ப ஃபுல்லாக நம்ம பேசிகிட்டு இருக்க வேணாம். ரைட்? அப்புறம் நிறைய சம் போகிறது கஷ்டமாக இருக்கும். எத்தனை முறை கேட்டாலும் கற்றுக் கொடுக்குறேன். பட் நீங்கள் கேட்க வேண்டியது, சரி இது ஏன் வந்தது, இப்படி ஏன் வந்தது, இது ஏன் எனக்கு தெரியல, அந்த மாதிரி கேட்குறேன். பதில் சொல்லுங்க. சார் நம்ம 1/8/9 போடணுமா சார்? 1/8/9 இந்த இடத்துல ஏன் 1/8/9? நீ சார் ரேரா 1/μdr சார். sin c-னாலே ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் நம்ம ஃபார்முலா. என்ன ஃபார்முலாவே சரியா படிக்கல. sin c வேணும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தானே? எஸ் சார். அப்ப ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ்னா இது டென்சர் கீழ ரேரர் தானே? அப்ப இது எப்படி எழுதுவே? 1/μd by μr தானே எழுதுவே? அந்த μr எங்க போகும்? மேல தானே போகும். by μdயா? அப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருமா ரேரரு? பதில் சொல்லு. வாட்டர் சார். வாட்டர் ரேரரு. அப்ப 4/3. டென்சர் 3/2. முடிஞ்சிச்சா? ஓகே சார். ரைட். அவ்வளவுதான். 37 38 இந்த क्वेश्चनோட கண்டினியூட்டி ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு 37க்கு 1 சார். ரைட் பண்ணீங்க. ஃப்ரீ ஆயிட்டு கூட சால்வ் பண்ணுங்க. 37 1 தான். ரைட். 38 சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே கண்டினியூட்டி அதே ஐடியா தான். அதனால தான் இது உங்கள்கிட்டே கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்களேன்ட்டு. நான் இன்னும் உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன் கற்றுக் கொடுக்கல. அப்ளிகேஷன் என்ன கற்றுக் கொடுக்கல. அதில் என்னெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குன்னா, மிரேஜ்னா ரோட்டில் போகும்பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோன்னா அதே மாதிரி இமேஜ் வந்து கீழே தெரியும். ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்க்குறீங்கன்னா ஒரு தென்னை மரம் மேலே இருக்கும், அப்படியே அதே தென்னை மரம் அந்த ஸ்விம்மிங் பூலில் கீழே இன்வெர்டடாக தெரியுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பிரில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ், இந்த வைரம் அப்படியே கிளிட்டரிங் தெரியுதுல, மினுமினுக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். அதுக்கான அப்ளிகேஷனு உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாததுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நாளைக்கு நான் ஃப்ரீ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நான் ஒரு வீடியோவாக அதை யாரும் தேவையில்ல, நானே அதை என்ன பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். உன்னோட ஃப்ரீ டைமில் அந்த அப்ளிகேஷனை கற்றுக்கோங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கற்றுக்கணும், கிளாடிங் பற்றி பேசணும், 2 ப்ரிசம் பற்றி பேசணும். எல்லாமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன். இப்போ கிளாஸாக நான் வச்சேன்னா நாளைக்கு நாளன்னைக்கு நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் வர்றது கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், சாட்டர்டே சண்டே
உன்னோட கன்வீனியன்ட் டைம் எடுத்துக்கும். எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போதும். நான் நைட்டே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். நீ என்ன பண்ணுறேன்னா அதை ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும், சார் நான் பார்த்துட்டேன் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன் எனக்கு இந்த இடம் புரியல, எனக்கு இந்த டாபிக் இன்னும் சரியாக புரியல, திருப்பி வேணும், அந்த மாதிரியான ஃபீட்பேக் வந்து சண்டே ஈவினிங் 4:30 எனக்கு வரணும். ரைட்டா? இது கிளாஸாக ஒன்று கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலப்ப நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன் கொஷின். ரைட்டா? இனிமேல் வர எல்லா கொஷினுக்கான ஆன்சர் டிஐஆர் தான். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், பில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், மிரேஜ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். 42 மட்டும். ஒரு ஆப்ஜெக்ட் தண்ணிக்குள்ள மூழ்கிடுது, இம்மர்ஸ்ட் இன்டு எ ஃப்ளூயிட். அந்த ஆப்ஜெக்ட் சுத்தமா காணாம போயிடுது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இன்னைக்கு தான் அதை புதுசா தெரிஞ்சுக்க போறேன். அந்த பாடியோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அந்த வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஈக்குவல். நான் ஒரு பேச்சுக்கு அதில் கிளாஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு பாடி, ஏதோ ஒரு லிக்விட். அப்போ பாடியோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஈக்குவல். கரெக்டா? அதனால தான் ஆப்ஜெக்ட் இன்விசிபிளா இருக்கு. இது ஒரு டேட்டாவா படிச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளூயிட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூழ்குது, அதனால அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தெரிய மாட்டேங்குதுக்கு என்ன காரணம்? இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்சிங் வித் த சரௌண்டிங் ஃப்ளூயிட். மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஃப்ளூயிடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அதுவும் சேமா இருக்கும். ரைட்டா? இதில் இருக்கிற எல்லா அந்த மாடலும் ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்பரண்டா கூட இருக்கும் சார். எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மியூ வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். நான் சொல்றது சார் புரியுதா? டிரான்ஸ்பரண்டா ஆப்ஜெக்ட் இருந்தா தானே சார் அது வந்து புரியல. இன்விசிபிளா தெரியும். அந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்பரண்டா இருந்தா தானே சார் அது ஃப்ளூயிட்ல இம்மர்ஸ் பண்ணும்போது தெரியாம. இல்ல அது கண்டிஷன் என்னன்னா ரெண்டுத்தோட மியூ வேல்யூ ஈக்குவலா இருக்கணும், அவ்வளவுதான். அது ஆப்ஜெக்ட் ஓகே எப்படி இருக்கணும்ன்றது இங்க கண்டிஷன் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போயிட்டு தண்ணிக்குள்ளேயோ இல்லை வேற எதுலயோ வச்சோம் அப்படின்னா அது மறைஞ்சி போகணும்னா ரெண்டுத்தோட மியூ ஈக்குவலா இருந்தா தானே ரே டிராவல் ஆகாது. ரேரர்ல இருந்து டென்சருக்கு போகலாம், டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகலாம். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா லைட் எங்க இருந்து எங்க போகும்? அப்ப நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. லைட் வந்து உங்க கண்ணில் பட்டா தானே இமேஜ் சார். தெரியுதா? ரைட் பை. இந்த டாபிக் ஃபுல்லா முடிச்சிட்டேன். நம்ம அடுத்த டாபிக் பேச போகிறது ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். உங்களுக்கு ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா? ஐஎஸ்சி நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். அதில் ரொம்ப சூப்பராக அப்ளிகேஷன் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது நீயே ஒரு டைம் பாரு, இல்லைன்னா நாளைக்கோ நாளானிக்கோ அதை நான் ரெக்கார்டட் போட்டு விடுறேன். இப்போ இந்த சம் ஃபுல்லாக ஒரு டைம்